வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துக்கிட்ட பேர் ஐபிகே யூடியூப் சேனல். நான் உங்கள் பாசிர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பாக்ஸ், அதாவது இந்த பாக்ஸ் மற்றும் இந்த பேக்ல வந்துட்டு என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேக்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது நான் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். ஸோ எனக்கு தெரியும். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு மிஸ்டேரியஸ் அன்பாக்சிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கிறதுக்காக நான் சொல்லாம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண போறேன். வாங்க இன்னைக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது வந்து ஒரு குயிக் அன்பாக்சிங் மாதிரி ஆகிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குது நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சுது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஹெட்ஃபோன் வந்துட்டு ஒரு கேமிங் ஹெட்செட் தான். ஸோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற வந்து இது வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் அறிக்கை அப்படி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து லாஸ்ட்டில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாலும் சைனா போஸ்ட் ஃப்ரம் சைனாவில் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட்ஃபோனுடைய க்ளோசர் லுக் உங்களுக்காக. இந்த ஹெட்ஃபோனுடைய மைக்ரோஃபோனில் பார்க்க போனால் பேஸ் ஹெச்டி கேமிங் ஹெட்செட். நீங்கள் வந்து ப்ரீமியம் லுக்காக இருக்குது. இந்த டைப் பண்ணி வந்துட்டு ரொம்பவே ப்ரீமியம் லுக்காக இருக்குது. மற்ற வந்துட்டு இங்கே வந்து எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ப்ளூ கலர் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய வேரியன்ஸும் இருக்குது. அது வந்து நான் இப்போ வந்துட்டு எடுத்திருக்கேன் வந்துட்டு ப்ளூ அண்ட் பிளாக். இதில் வந்துட்டு ஒயிட் அண்ட் பிளாக்கும் இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ளூ மற்றும் ரெட் கலர். ஸோ நிறைய வேரியன்ட் டைப்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. என்னுடைய ஸ்டுடியோவில் நிறைய வகையான கேமிங் ஹெட்ஃபோன் அடிக்கணும், மைக்ரோஃபோன் அடிக்கணும், மற்ற என்னுடைய பிசி லைட்டிங் அடிக்கணும், எது வேணாலும் வந்துட்டு எல்லாமே வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ப்ளூ வந்துட்டு நான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். மற்ற வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு லோகோ ஒன்று கொடுத்தீங்க. இந்த லோகோ வந்துட்டு அந்த பிராண்டோடைய லோகோவா அது இதுன்னு தெரியாது. மற்ற வந்துட்டு அங்கே வந்து லெஃப்ட் சைடுக்குரிய ஹெட் பண்ணும் ஒரு லோகோ கொடுத்தீங்க. மற்ற இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளோட ஹெட்டுக்கு வந்துட்டு, அதாவது இதுமாதிரி இயர்ஸுக்கு வந்து நிறைய கம்ஃபர்டபுளாக கொடுக்கறதுக்காக இந்த ஹெட்ஃபோனில் வந்து இந்த ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதுபோல் வந்துட்டு ஹெட் பேண்டுக்கும் வந்துட்டு நம்மளுக்குரிய ஒரு ஸ்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கம்ஃபர்டபுளை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ஹெட்ஃபோன்லேயே ஸ்பஞ்ச் வந்துட்டு அவங்க வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. அதுபோல் இங்கிலா சைட்லேயும் பார்க்க போனால் அதே லோகோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதே பிராண்ட் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கேமிங் ஒரு பிராண்ட் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோல் வந்து ரைட் சைட் ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வந்து ரைட் சைடில் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே இல்லாமல் வந்து ரைட் சைடு தான் அவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போர்ட்ஸ் போகிறதுக்கு பார்த்தோம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் வந்துட்டு கேபிள்ஸ். அதாவது யூஎஸ்பி எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த லைட்டிங்காக தான் நம்ம இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூஎஸ்பி மட்டுமே நீங்கள் வந்துட்டு இன்புட் பண்ணி வச்சுருந்தீங்க, நீங்கள் வந்து லைட் எரிய ஆரம்பிக்கும். மற்ற வந்து ஹெட்ஃபோனுக்காக வந்து 3.5 mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோல் வந்து மைக்ரோஃபோனுக்காக வந்து தனியாக ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. மற்றும் இந்த கேபிளோடைய குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இது வந்துட்டு டேமேஜ் ஆகாத அளவுக்கு தான் இந்த ஒயரை வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்து ரொம்பவே வந்து ப்ரீமியமான லுக் கொடுக்குது. மற்றும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதில் ஹூக் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு கிளைம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த சர்ப்ரைஸ் பாக்ஸ் வந்து நம்ம இப்போ வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். ஸோ பூம், இதான் வந்துட்டு BM800 வந்துட்டு வயர்ட் கன்சிடர் மைக்ரோஃபோன் வந்து நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மள்ட்ட வந்துட்டு ஒரு மைக்ரோஃபோன் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்துட்டு ஸ்டீடியோ மைக்ரோஃபோன் வந்துட்டு ஷீரோட வந்துட்டு இந்த மைக்ரோஃபோன் வந்துட்டு நான் 1 year வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மைக்ரோஃபோன் இப்போ வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு நாய்ஸ் ரிடக்ஷன் கடுமையாக வந்துட்டு குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த மைக்ரோஃபோனை வந்துட்டு நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மைக்ரோஃபோனை வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். இதுவும் வந்து பார்க்கணும்னா வந்து சைனாவில் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்கலாம், நீங்கள் வந்து சைனா போஸ்ட்டில் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருந்தோம் இந்த மைக்ரோஃபோனையும். ஸோ இந்த ப்ராடக்டரே எல்லா லிங்கும் வந்து நீங்கள் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்க. தேவையானவங்க கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போனோம்னா இந்த மைக்ரோஃபோனில் வந்துட்டு நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்க முடியும். நான் வந்துட்டு எனக்கு ப்ளூ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ லைட் ப்ளூ வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக லைட் ப்ளூ வந்துருக்கு. இங்கே வந்து பார்க்க போனோம்னா வந்துட்டு அதுக்கு மேனுவல்ஸ் மற்றும் வாரண்டி கார்ட்ஸ் கொடுத்தியாங்க. மற்றும் இங்கே வந்து யூசர் மேனுவல்ஸ், அதாவது வந்து கைடு மாதிரி வந்து ஒரே ஒரு பேப்பர்ஸ்லாம் கொடுத்தியாங்க. ஸோ வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு புக் மாதிரிலாம் வந்து டைப் பண்ணாமல் ஒரு கைடு மாதிரி நீங்கள் கொடுத்தியாங்க. இங்கே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு மைக்ரோஃபோனை தவிர மற்ற எல்லாத்தையும் இப்போ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போனோம்னா இங்கே வந்துட்டு ஒரு XLR கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த XLR கேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மைக்ரோஃபோன் வந்துட்டு நம்மளுடைய பிசி மற்றும் ஏனைய டிவைசஸ், அதாவது 3.5 mm ஜாக் வச்சுருக்க எல்லா டிவைசஸ்லையும் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேபிள் நம்ம வந்து நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். ஸோ மற்ற வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து சாக் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதிலலாம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய மைக்ரோஃபோன் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சாக் மவுண்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சாக் மவுண்டை பார்த்த வரைக்கும் வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து மேடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆர்ம் நம்ம வந்து
நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் இன்னும் ஆர்ம் வரல. ஸோ ஆர்ம் வந்தது பிறகு, அதாவது இதுக்கு வர ஆர்ம் வந்தது பிறகு அதை வந்து நான் வந்துட்டு இப்படி வந்து ஸ்டாண்டோட நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதே போல் ஒரு ஸ்டாண்டில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். ஸோ இதே வந்து சைடில் வச்சது பிறகு இதுக்குரிய நாய்ஸ் ரிடக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறேன்னு சொல்ல முடியாது, அது வந்து பவுச் மாதிரி அடிக்கும். ஸோ இங்கே வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதுக்குரிய இந்த மைக்ரோஃபோனுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இதே வந்து ஒரு சைடில் வச்சு நம்ம வந்து மைக்ரோஃபோனை பார்க்கலாம். ஸோ மைக்ரோஃபோன் பார்க்க போனால் ரொம்பவே கொஞ்சம் வந்துட்டு ஓரளவான வெயிட்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து வெயிட் வந்துட்டு இருக்கு. மற்றும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கைக்கு வந்துட்டு காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றும் இந்த மைக்ரோஃபோன் வந்துட்டு வெளியில் எடுக்கலாம். ஸோ வந்துட்டு மைக்ரோஃபோனுடைய டிசைன்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் சொல்ல வந்து டிசைன்ஸில் வந்துட்டு பார்க்க போனால் பக்கா வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு அலுமினியம் மாதிரி இருக்கு. ஸோ வந்துட்டு நல்லா வந்துட்டு மேடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஸ்டைலிஷ் லுக் தான் வந்துட்டு ஒரு அதாவது என்ன சொல்கிறோம் வந்து பொலிஷ் அடிக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கிளாஸ் மாதிரி ஒரு பொலிஷ் அடிக்கிற ஒரு ஸ்டைலிங் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு XLR பின் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நான் வந்து இந்த XLR பின்னை வந்துட்டு பின் பண்ணி நம்ம வந்து மொபைல் அல்லது ஏதாவது பீஸ்லேருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ வந்துட்டு இதில் தான் வந்து பவுச்சு நம்ம வந்துட்டு இப்படி வந்து நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இது போல் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எந்த நாய்ஸ் ரிடக்ஷன், அதாவது வந்துட்டு அவுட்டோரில் இருக்கிற நாய்ஸ்லாம் வந்துட்டு ரிடெக்ட் பண்ணி நம்மளுக்குரிய வாய்ஸை மட்டும் நல்லா வந்துட்டு நல்ல ஒரு எஃபெக்டில் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த சொக் மோடில் தான் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்துட்டு அதுக்குரிய ஆர்ம் வந்த பிறகு அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். அதுக்கு பிறகு இந்த XLR கேபிளை யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் வந்துட்டு பில்ட் பண்ணி போட்டு உங்களுடைய 3.5 mm ஜாக் எங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கே வந்து நீங்கள் சப்போஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே தம்ஸ் அப் லைக் பண்ண கொடுத்துருங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு பார்த்தோம்னா நான் வந்துட்டு இன்னொரு சேனலில் வந்துட்டு பார்ட்னராக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ்னு ஒரு சேனல். அந்த சேனலில் பார்க்கணும்னா நிறைய வகையான டிஷ்ஷாக இருக்கட்டும், மற்ற வந்துட்டு பாரம்பரியமான உணவுகள் இருக்கட்டும், எல்லாமே வந்து நாங்கள் இயற்கையாகவே ஐநே வந்துட்டு அந்த இடத்துலேயே நாங்கள் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு சமைத்து காட்டி அந்த வீடியோவை நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே தம்ஸ் அப் லைக் பண்ண கொடுங்க. வேற ஏதாவது அன்பாக்சிங் அல்லது வேற டெக் வீடியோஸ் வேணா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு டெக் வீடியோ சந்திக்கலாம். பாய்.